சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல கன்னிராசிக்காரங்களுக்கு சோதனைகளையும் போராட்டங்களையும் மட்டும்தான் இந்த அக்டோபர் மாதமும் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அரைகுறையா பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியக்காரனும் ஒவ்வொன்றும் சொல்றான், எவன் சொல்றத நம்புறதுனே தெரியல, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு காலமும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும். அதனால கன்னிராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தற்சமயம் உங்க ராசிக்கு 9வது வீடான பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார். இந்த 9வது வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால குரு பகவான் நிறைய யோகங்களை கொடுப்பார், நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார், வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத அதிரடியான ஒரு சில முன்னேற்றங்களை கொடுப்பார். கன்னிராசிக்காரங்க வெற்றி மேல வெற்றி அடைஞ்சி கொடி கட்டி பறப்பாங்க அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கன்னிராசிக்காரங்க அந்த ஜோதிடர்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப யோகமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா யோகஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு அணு அளவு கூட எந்த விதமான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கல. முழுக்க நெருக்கடிகளை மட்டும்தான் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டே வரார். ஒரு சில கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு 8ல இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. குரு பகவான் எப்போ யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 9வது வீட்டுல வந்து உட்கார்ந்தாரோ அப்பவே இவங்க நிறைய தோல்விகளையும் நிறைய இழப்புகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குரு யோகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் மட்டும்தானே கிடைக்கணும். எதனால கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும் தோல்விகளும் வீழ்ச்சிகளும் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜென்ம ராசியில தற்சமயம் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். இந்த கேது தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இவரும் உங்களுக்கு எந்த விதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கவே மாட்டார். வேற ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்குது அப்படின்னாலும் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற கேது அந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி தடைகளை தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். இந்த ஒரே காரணத்தால தான் குரு பகவானால கூட உங்க வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்க முடியல. அதையும் மீறி குரு பகவான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காரு அப்படின்னா அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்க முடியாத அளவுக்கு கேது பகவான் கண்டிப்பா தடைகளையும் தாமதங்களையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதே சமயம் ஜென்ம ராசியில இருக்கிற கேது நிறைய கடவுள் நம்பிக்கையை கொடுக்கும், ஜாதகருக்கு கடவுள் மேல அளவற்ற பக்தியை கொடுக்கும், இறைவனோட காலடியை நம்ம சரணடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும், இந்த உலக வாழ்க்கையில இருந்து நம்ம விடுபட்டுறணும், அடுத்த பிறகு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில கன்னிராசிக்காரங்க நமக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நம்ம பேசாம காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் இந்த ஜென்ம கேது கண்டிப்பா கொடுக்கும். அதே போல உங்க ராசிக்கு 7வது வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதாலதான் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே ஒத்து போக மாட்டேங்குது, அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, பிரிவுகள் கூட ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற கேது தான் உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார். குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நாட்டமே இல்லாத ஒரு மன நிலைமையையும் உங்களுக்கே தெரியாம கேது பகவான் உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டே வரார் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களை சன்னியாசிகளா மாத்தக்கூடிய வேலையை கடந்த 2 வருஷங்களா கேது பகவான் இடைவிடாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளாவது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, சின்ன மகிழ்ச்சிகளையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு மாதத்தோட முதல் 15 நாட்கள் ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில சின்ன மனக்கசப்புகள், சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் கட்டாயமா இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்றீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை துணை அந்த கருத்தை தவறா புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்தோ அல்லது வாழ்க்கை துணை கிட்ட இருந்தோ இந்த காலகட்டத்துல எந்த வகையிலையும் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காது, எந்த விதமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில தலைகீழான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
நம்ம வாழ்க்கையிலலாம் இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கிறது மாதத்தோட பிற்பகுதியில குடும்ப வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமா நல்ல விதமான உதவிகள் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தும் நல்ல விதமான ஆதரவு அப்படிங்கிறது மாதத்தோட பிற்பகுதியில கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த அக்டோபர் மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட ஜென்ம ராசியில கேது பகவானோட இணைஞ்சு உட்கார்ந்திருக்கிற சூரிய பகவானும் புதன் பகவானும் மாதத்தோட பிற்பகுதியில கேதுவை விட்டு விலகி உங்களோட குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற துலா ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. புதனும் சூரியனும் குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது கட்டாயமா உங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்துக்கிட்ட இருந்து நல்ல விதமான சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய யோகத்தை கூட 2வது வீட்டுல இருக்கிற சூரியனும் புதனும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் கேது பகவான் இந்த அக்டோபர் மாசத்திலையும் உங்களோட ஜென்ம ராசியான கன்னிராசியில தான் இருப்பாரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும். உங்களோட ஈகோவை கண்டிப்பா நீங்க குறைச்சிக்கணும். உங்க வாழ்க்கை துணை மேல எந்த காரணத்துக்காகவும் சந்தேகப்படவே கூடாது. உங்க வாழ்க்கை துணையை முழுமையா நம்புறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த ஒரு சூழல்லையும் உங்க வாழ்க்கை துணையை நீங்க விட்டு கொடுத்து பேசக்கூடாது, மட்டம் தட்டி பேசக்கூடாது. அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி நீங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான பேச்சுக்களை நீங்க கண்டிப்பா குறைக்கணும். இதெல்லாம் விட முக்கியமா நீங்க என்ன முடிவுகளை எடுக்கிறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களோட எதிர்கால திட்டம் என்ன, இதை பத்தி எல்லாம் உங்க வாழ்க்கை துணை கிட்ட கண்டிப்பா நீங்க ஆலோசனை பண்ணணும். உங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம அப்படி இல்லைன்னா அவங்கள ஒரு பொருட்டாவே நீங்க மதிக்காம ஒரு சில காரியங்களை நீங்க தன்னிச்சையா செய்யும் போதுதான் உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்குது அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நீங்க குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறீங்க, குடும்பத்துக்காகத்தான் நாயா உழைக்கிறீங்க, குடும்பத்துக்காக தான் நிறைய தியாகங்களை செய்றீங்க அப்படிங்கறத உங்க வாழ்க்கை துணைக்கு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க குடும்ப வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல வராது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த அக்டோபர் மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ம ராசியில இருக்கிற கேது கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். சப்போஸ் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படல அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கேது பகவான் பாதிப்புகளை ஏற்படுத்துவார். உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் ஏற்படல அப்படின்னா உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலேயோ அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலேயோ இந்த ஜென்ம கேது நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இதனால மருத்துவம் சம்பந்தமான செலவுகள் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாசத்திலேயே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த அக்டோபர் மாசத்துல உங்களோட பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவான் இந்த மாதம் 11ஆம் தேதி உங்களோட தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற துலா ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்படிங்கறதால 11ஆம் தேதிக்கு அப்புறமா ஓரளவுக்கு சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பெரிய அளவுல பண தட்டுப்பாடு, பண நெருக்கடி அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு இருக்காது. அதே சமயம் உங்களோட விரையாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் அக்டோபர் 17ஆம் தேதி துலா ராசிக்கு வந்துருவார் அப்படிங்கறதால நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரியான விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். உழைக்கிற பணத்தை உங்களால பிரயோஜனமா செலவு செய்ய முடியாது. தேவையில்லாத விரைய செலவுகள், தண்ட செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும் மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு கூட இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 10 நாட்கள்ல உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணத்தை நீங்க ஓரளவுக்காவது சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை முழுமையா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துற மாதிரியே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட செலவுகளையும் நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல பண தட்டுப்பாடு இல்லாம இந்த அக்டோபர் மாதத்தை உங்களால கடந்து வந்துட முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ராகு கேதுக்களோட பயிற்சிக்கு அப்புறமா தான் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். நன்றி, வணக்கம்.